நம்ம விஜய் சாருடைய மகனான ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்துல சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிப்பதாகவும் தமன் அவர்கள் இசையமைப்பதாகவுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. இதனடுத்து தான் ஜேசன் சஞ்சயுடைய முதல் படம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் துவங்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு துவங்கி விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வந்தது. சென்னையில இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வர நிலையில அடுத்ததாக இலங்கையிலுமே இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடத்த ஜேசன் சஞ்சய் அவர்கள் பிளான் போட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில நேற்று ஜேசன் சஞ்சய் ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்காரு. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியுடைய இல்ல திருமண விழா சேலத்துல நடைபெற்றதா. இந்த விழாவில் தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் சாருடைய மகன் ஜேசன் சஞ்சய் பாமக கட்சியை சேர்ந்தவருடைய இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்துள்ளது ஏன் அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்தது. இந்த நிலையில இதற்கு தற்போது விடை கிடைச்சிருக்காம். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியுடைய மகன் லைகாவுடைய நிர்வாக பொறுப்புல இருக்காரா. அதன் காரணமாக தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்த திருமண விழாவிற்கு வந்திருப்பார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இதுல ஜேசன் சஞ்சய் மட்டுமல்லாமல் பல முக்கிய பிரபலங்களுமே கலந்து கொண்டாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருமே ஒருவரா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த திருமண விழாவில் ஜேசன் சஞ்சய் அவர்களை மீட் பண்ணி வாழ்த்தியுமே இருக்காரா. சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.